கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க எல்லாரும் இந்த வீடியோல பார்க்குற ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் வெளியான காட் மியூசிக் ஆப்பை குறித்து சில காரியங்களை மனம் திறந்து உங்களோட பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆப்பை நல்ல முறையில் வெளியிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்த பலனை தந்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பெருவுதவியாய் பேராதரவாய் இருந்த மியூசிக் மைண்ட்ஸ் நிறுவனத்திற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வின்சென்ட் ஜார்ஜ் அண்ணே, சகாயராஜ் அண்ணே, ராபின் அண்ணே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இருதயம் கனிந்த நன்றிகள். அது மாத்திரம் இல்லாமல் ஹோலி காஸ்பலை சேர்ந்த வேது சார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மெல்கேயை சேர்ந்த மிஸ்பாக்கா அவர்கள் குடும்பத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 511 பீட்ஸ் இதை போன்ற அநேக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அநேக ஆர்டிஸ்ட் உங்களுடைய பாடல்களை நீங்கள் இதில் பதிவேற்றம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆப்பை குறித்ததான சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அநேகர் பல விமர்சனங்களை நீங்கள் இந்த ஆப்பிற்காக நீங்கள் கொடுத்தீர்கள். நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் விமர்சனங்கள் தான் நம்மை வளர்க்கும். நீங்கள் கூறிய அநேக விமர்சனங்களில் பல நியாயங்கள் இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில்களையும் தேடுவதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருந்தது. ஆகவே எங்களை விமர்சித்த ஒவ்வொருவருக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் ஆல் த சஜஷன்ஸ். we really are thankful to you. இந்த விமர்சனங்களை குறித்து ஏன் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று அப்பொழுது அநேகம் பேர் என்னை கேட்டார்கள். ஆனால் நான் பதில் சொல்லாததற்கு 3 காரணங்கள். முதலாவது காரணம், சில விமர்சனங்கள் உண்மையாகவே நல்ல விமர்சனங்கள். நான் அதை எதிர்க்க விரும்பவில்லை. ஆகவே நான் அமைதியாக இருந்தேன். இன்னொன்று, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. there is a time for everything. ஆகவே நான் அதற்காகவும் நான் பொறுமையாய் காத்திருந்தேன். மூன்றாவது, நான் ஏன் பேசவில்லை என்றால், நீங்கள் சொன்ன விமர்சனங்களுக்கு சரியான பதில்களை நான் ஏற்படுத்திவிட்டு அதை ஆக்ஷனில் காட்டிவிட்டு பிறகு நான் அதை உங்களிடத்தில் அறிவிக்க வேண்டும் என்ற காரணங்களுக்காக நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் கேட்ட சில கேள்விகள், நீங்கள் கேட்ட சில விமர்சனங்கள், அதற்கான சில பதில்கள். why is it priced? நீங்கள் ஏன் இதற்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறீர்கள் என்று நீங்கள் அநேகம் பேர் எங்களை கேட்டீர்கள். அநேகர் கூட ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினார்கள். ஃப்ரீலி யூ ரிசீவ்ட், ஃப்ரீலி யூ கிவ். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று நீங்கள் அநேகர் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நான் சில காரியத்தை உங்களோடு நான் விளங்க செய்ய விரும்புகிறேன். இலவசமாய் பெற்றதை நாம் நிச்சயமாய் இலவசமாய் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு சிடியை டெவலப் பண்ணுறது அல்லது ஒரு சிடியை வெளியிடுவது, ஒரு பாடலை வெளியிடுவது என்பது இலவசமாக கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல. அதற்காக எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய கண்ணீர், எத்தனையோ பேர் தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் பல விதங்களிலே அவர்கள் செலவு செய்கிறார்கள். அந்த பாடலை ரெக்கார்ட் செய்வதற்கு இசையமைப்பாளருக்கு அவர்கள் பணத்தை செலவிடுகிறார்கள். இசை கலைஞர்களுக்கு அவர்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போன்ற ஸ்டுடியோவுக்கான காஸ்ட், மற்றபடி சிடியை டெவலப் பண்ணுவதற்கான காஸ்ட், இப்படி என்று பலவிதமான செலவுகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இது இலவசமாய் வருகிற ஒரு காரியம் அல்ல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கூறிய அதே வேதம்தான் வேலையாள் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுப்பது ஏதோ இலவசமாய் வந்ததற்காய் அல்ல, பலருடைய உழைப்பை கனப்படுத்தி நாம் அவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மற்றவருடைய உழைப்பை இலவசமாய் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்தவே முடியாது. இப்பொழுது அடுத்த விமர்சனம், ஏன் இந்த காட் மியூசிக் என்கின்ற ஒரு கேள்வியும் அநேக விதத்தில் எங்களுக்கு எழுந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மேக்னெட்டிக் ரெக்கார்ட்ஸ்லே நாம் பாடல்களை நாம் கேட்டோம். அதற்கு பின்பதாக கேசட் வடிவத்திலே நாம் பாடல்களை கேட்டோம். அதற்கு பின்பதாக சிடியிலே நாம் பாடல்களை கேட்டோம். இப்பொழுது டிஜிட்டல் வடிவிலே நாம் பாடல்களை நாம் பலவிதமான பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யூடியூபாக இருக்கலாம், ஐடியூன்ஸாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபை போன்ற அநேக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லே தான் இப்பொழுது நாம் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய உண்மையான தரிசனம், கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு காஸ்பல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை நாம் கிரியேட் பண்ண வேண்டும். எல்லா கிறிஸ்தவ பாடல்களையும் அதிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தரிசனம். அதன் விளைவுதான் இந்த காட் மியூசிக் ஆப். இந்த காட் மியூசிக் ஆப்பில் பழைய கீர்த்தனை பாடல்களிலிருந்து இன்றைக்கு வந்த எல்லா பாடல்களையும் நாம் ஒரே இடத்தில் கேட்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு நான் இதை செய்தேன். இந்த தரிசனம் எனக்கு கிடைத்தவுடன் நான் அநேகரை போய் சந்தித்தேன். விசேஷமாக 10,000 பாடல்களுக்கு மேலாக ப்ரொடியூஸ் பண்ண மியூசிக் மைண்ட்ஸ் நிறுவனத்தை
நிறுவனத்தினரை போய் நான் சந்தித்தேன். அவர்களிடம் நான் இந்த தரிசனத்தை நான் ஷேர் பண்ணேன். அவங்க உற்சாகமாக எனக்கு பேராதரவை அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுடைய அனைத்து பாடல்களையும் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுவதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு சம்மதித்து எங்களுக்கு அவர்கள் பேர் உதவியை ஆற்றினார்கள். அது மாத்திரமில்லாமல் வேது சார், மிஸ்பாக்கா அண்ட் ஃபேமிலி, 511 பீட்ஸ் போன்ற அனைத்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் இதில் இணைந்து அவர்களுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் இதில் பதிவேற்றம் செய்ய எங்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்ற அநேக ஆர்டிஸ்ட்ஸ்க்காகவும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னொரு நோக்கம் இருக்கிறது. இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு புதிய முகமாக ஒரு புதிய பாடலை அவர் யூடியூபில் பதிவேற்றம் செய்வார் என்றால், ஒரு பெரிய கடலிலே ஒரு சிறிய மீனை போல அது விழுகிறது. அதை யாரும் பார்ப்பதும் இல்லை. அதனால் பல விதங்களிலே புதிதாய் வருகிறவர்கள் தங்கள் பாடல்களை எப்படியாகிலும் மக்களிடம் கொண்டு சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற அநேகர், பாடல் எழுதுகிற தாளந்துகளை உடையவர்கள், பாடுகிற தாளந்து உடையவர்கள் அநேகம் பேர் முகமறியாமல் மறைந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஒரு பிரத்யேகமான அல்லது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காஸ்பல் பிளாட்ஃபார்ம் இருக்கும் பொழுது இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேடையை திறந்து கொடுக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அடுத்த ஒரு விமர்சனம், ஏன் இதற்கு இவ்வளவு விலை என்று ஒருவர் என்னிடத்தில் வந்து கேட்டார். அவர் சொன்னாரு, ஒரு மாசத்துக்கு 2500 ரூபா வாங்குறீங்களாமே. நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாயா? எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு 118 ரூபாய் நாங்கள் வாங்குகிறோம். இந்த 118 ரூபாயிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், 18 ரூபாய் ஜிஎஸ்டிக்காக நாங்கள் செலுத்த வேண்டும். 30% நாங்கள் ஆப் ஸ்டோருக்கு நாங்கள் செலுத்த வேண்டும். அதாவது ஆப் ஸ்டோர் சார்ஜஸ் என்று கூகுள் பிளே ஆகிருக்கலாம் அல்லது iOS ஆகிருக்கலாம், அவர்கள் 30% வாங்குகிறார்கள். அப்படி என்றால் 118 ரூபாயில் 18 ரூபாய் ஜிஎஸ்டிக்கும் 30 ரூபாய் ஆப் ஸ்டோருக்கும் போய்விட்டால் 70 ரூபாய் மாத்திரம்தான் நீங்கள் கட்டுவதிலே எங்களுக்கு வருகிறது. இந்த 70 ரூபாயை வைத்து நாங்கள் பல செலவுகளை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த முழு தரிசனத்தையும் நிறைவேற்ற பல பேர் இதற்காய் உழைக்கிறார்கள். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல 15 பேர் முழு நேரமாய் எங்களிடத்தில் வேலை செய்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பாடல்களுக்கு இவர்கள் காட்ஷீட்ஸ் எழுதுவதற்காக பலவிதமான வேலைகளுக்காக நாங்கள் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் AWS என்ற சர்வருக்கு நாங்கள் மாதம் ஒரு மிகப்பெரிய தொகையை நாங்கள் கட்ட வேண்டும். அநேகர் இதை சற்று லகுவாக எடுத்துக்கொள்கிறீர்கள். இதென்ன சும்மா தானே செய்கிறாங்க, சும்மா போட வேண்டியதானே. ஆனால் சில செலவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த Amazon சர்வருக்காக நாங்கள் ஸ்டோரேஜ் காஸ்ட் நாங்கள் கட்ட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொகையை நாங்கள் மாதம் நாங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் டவுன்லோட் செய்வது மாத்திரமல்ல, நாங்கள் பதிவேற்றம் செய்கிறதற்கான ஒரு செலவு, நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்வதற்காக என்ற 2 செலவுகளை Amazon வெப் சர்வீசஸ் அவர்கள் சார்ஜ் செய்கிறார்கள். அது சில லட்சங்களை நாங்கள் மாதத்திற்கு கட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆப்பிலே வெளியிடப்படுகிற பாடல்களுக்கு அவர்களுடைய செலவுகளுக்காகிலும் நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உழைப்பின் பலனை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளியிடுகிற பாடல்களுக்கு நாம் மியூசிஷியன்ஸ் ஆயிருக்கலாம், அல்லது பாடல் எழுதுகிறவர்களாக இருக்கலாம், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது ஈவன் ராப்பர் டிசைன் பண்ணவர்களுக்கு கூட ஏதாகிலும் ஒரு பகுதி இந்த ஆப்பிலிருந்து அவர்களுக்கு ஒரு ஊதியமாய் செல்ல வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் இந்த அல்காரிதம் நாங்கள் செய்து எல்லாரும் இதில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி, ஒரு பெரிய தரிசனத்தோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு இதன் பின்பாக இருக்கும் பொழுது இதை அறியாமல் அல்லது சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அநேகர் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாகவே என்னை அதிகமாக பாதித்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நான் இதற்காக உழைத்திருக்கிறேன். பலர் என்னோடு கூட சேர்ந்து உழைத்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை முயற்சிகளையும் ஒரே நாளில் அடித்து உடைத்தது போல மிகப்பெரிய ஒரு வேதனை எனக்கு வந்தது. ஆனாலும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் என்னை மீண்டும் முந்தி செல்வதற்கு பேருதவியாக இருந்தது என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆகவே இந்த விமர்சனங்களை கொண்டு என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம், அதில் என்ன மாற்றங்களை நாம் ஏற்படுத்தலாம் என்று கடந்த 1 மாதமாக நாங்களும் எங்களுடைய முழு டீமும் நாங்கள் இதற்காக நாங்கள் உழைத்தோம். சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். 2 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர், அவர் என்னை போனிலே தொடர்பு கொண்டு அவர் இந்த ஆப்பை குறித்தும் நாங்கள் செய்கிற காரியத்தை குறித்தும் அதிகமாய் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை அதிகமாக என்கரேஜ் பண்ணினார். அவர் இதற்காக அதிகமாய் ஜெபித்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், அங்கிள், நான் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஆப்பில் நான் கொண்டு வரேன், ஒரு பெரிய அப்டேட் நாங்கள் பண்ண போகிறோம், அதை நீங்கள் எங்களுக்காக அறிமுகம் செய்தால் மிக நன்றாக இருக்கும், நீங்கள் எங்களுக்காக அந்த உதவியை செய்வீர்களா என்று கேட்டேன். அவர் நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் தம்பி என்று சொன்னார். ஆகவே இந்த ஒரு மிகப்பெரிய முயற்சியின் ஒரு மிகப்பெரிய அப்டேட் இப்பொழுது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தம்பி ஜோயல் தாமஸுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு பாஸ்டராக, வொர்ஷிப் லீடராக கர்த்தர் அவரை பயன்படுத்தி வருகிறார்.
அவர் ஆராதனை நடத்தின காரியங்களிலே, ஊழியங்களிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன். நல்ல ஜெபத்தோடு, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடு அருமையாய் நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது எனக்கு தெரியும். அதற்காக அந்த தம்பிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவள் புதிய முயற்சியாக யுனைடெட் என்கிற தலைப்பில் எல்லா ஊழியர்களையும் ஒன்றாக இணைத்து அருமையான பாடல்களை பாட வைத்து யூடியூப்பில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த பாடலை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை ஊழியர்களை ஒன்றாக இணைத்து அழகாக பாட வைத்து ரொம்ப அருமையாக வெளியிட்டு இருந்தார்கள். அதற்காக தம்பிக்காக நான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவளை பாராட்டுகிறேன். அவனுடைய புதிய முயற்சியாக காட் மியூசிக் என்ற ஒரு ஆப் வெளியிடப்படுகிறது. இதை நாம் எல்லா கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகளும் பயன்படுத்தி கொள்ளும் வண்ணமாக ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் iOSல இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் எல்லாருடைய பாடல்களை பார்க்க முடியும். எல்லா கிறிஸ்தவ பாடகர்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் அதில் இணைஞ்சிருக்கிறதுனால எல்லா விதமான பாடல்களையும் நீங்கள் பார்த்து ஆண்டவரை துதித்து மகிழலாம். அது ஒரு ஃப்ரீ ஆப். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனி டைம் நீங்கள் பாடல்களை நீங்கள் கேட்டு அதில் ஆண்டவரை துதித்து நீங்கள் மகிழ முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான தம்பி ஜோயல் தம்பியை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. ஆமென். எஸ், காட் மியூசிக் இஸ் நவ் ஃப்ரீ. இப்பொழுது காட் மியூசிக் உங்களுக்காக நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அநேகர் சொன்னார்கள், பழைய பாடல்களை இலவசமாய் கொடுங்கள், சில பாடல்களை இலவசமாய் கொடுங்கள் என்று அநேகர் எங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க. நான் யோசித்து பார்த்தேன், என்ன பழைய பாட்டு புது பாட்டு எல்லா பாடல்களையும் நீங்கள் இப்பொழுது இலவசமாய் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இலவசமாய் இதை நீங்கள் கேட்டாலும் அதன் மூலமாக எங்களுக்கு அநேக செலவுகள் இருப்பதனால் நீங்கள் கேட்கும் பொழுது சில விளம்பரங்கள் உங்களுக்கு வரலாம். அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை விளம்பரங்கள் இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்களுடைய சந்தாதாரர்களாய் மாறி நீங்கள் ஒரு சிறிய தொகை நீங்கள் செலுத்தினால் நீங்கள் விளம்பரங்கள் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதிலே நீங்கள் பாடல்களை கேட்கலாம், -1 ட்ராக்ஸை நீங்கள் கேட்கலாம், கார்ட் ஷீட்ஸ் பார்க்கலாம், இசையை நீங்கள் ஆப்லேயே கற்றுக்கொள்ளலாம், கீபோர்ட், கிட்டார் போன்ற பல இசை கருவிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணி கொண்டே இருக்க போகிறோம். நீங்கள் ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து இணையும்படியாய் உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த சந்தாதாரர்களாய் மாறுவதற்கு பலவித மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கிரெடிட் கார்டு மாத்திரம் இல்லாமல் டெபிட் கார்டு, கூகுள் பே போன்ற அநேக காரியங்களை சுலபமாய் செய்வதற்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை தாங்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்கள் பாடல்களை இந்த ஆப்பில் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். info@godmusicapp.com என்ற இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் godmusicapp.com என்ற வெப்சைட்டிலே நீங்கள் போய் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாய் நாங்கள் உங்கள் பாடல்களையும் இதிலே பதிவேற்றம் செய்வதற்கு நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். ஸோ here it is, the big announcement. God music is free. You are all welcome. நீங்கள் எல்லாரும் பாடல்களை கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த மிகப்பெரிய தரிசனத்தில் இணையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. நமக்கு ஃபேவரட்டான பழைய கீர்த்தனை பாடல்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் காட் மியூசிக் ஆப்ல கேட்க முடியும். ஆனந்தமே பரமானந்தமே நமஸ்காரம் தேவனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயர் மலையோ சமவெளியோ கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே நமக்கு பிடிச்ச சாங்ஸை நாம பாடுறதுக்கு மியூசிக் ட்ராக்ஸும் இருக்கு. அந்த சாங்ஸ்க்கு நீங்க மியூசிக் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா கார்ட் ஷீட்ஸும் இருக்கு. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம்.
அண்ட் அது மட்டும் இல்ல, ஈஸியா மியூசிக் கத்துக்கணும்னா கிளாஸஸும் இருக்கு. இதுதான் நம்ம காட் மியூசிக் ஆப். நீங்களும் சாங்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை இந்த ஆப்ல ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா please contact us at godmusicapp.com. Welcome to the God Music family.